9,200 கோடி ரூபாய் தேவைப்படுது அமெரிக்காவுக்கு. இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வலிமை யாருக்கும் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பெட்ரோல் விலை உயர்ந்துச்சுன்னா ஏற்கனவே 20% உயர்ந்துருக்கு. இதனால எதுவும் விலை ஏற்றங்கள் பெட்ரோல்ல கேஸ்ல இருக்குமா? அது அமெரிக்காவில இருந்து கூட வருது. ஆனால் 45 நாள் ஆகும். இந்த பெட்ரோல் விலை இன்னும் உயர்ந்துச்சுன்னா அவர் ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தலைவராக இருக்காரு. அவர்களுக்கு உரைக்கணும், அவர்களுக்கு வலிக்கணும்னா ஈரான் இந்த போரை தொடரணும் அப்படின்னா அமெரிக்காவில் இந்த போரை எதிர்ப்பவர்கள் தான் அதிகம். இன்னைக்கு 15 நாள் ஆச்சு. இந்தியாவும் ஆதரிச்சுது. அந்த விமானங்களை கூட கண்டுபிடிக்கக்கூடிய ரடார்கள் சீனாவிடம் உண்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன் சார், கடந்த வாரமே நம்ம ஈரான் இஸ்ரேல் வார் பத்தி பேசியிருந்தோம். நீங்க கடந்த முறையே சொல்லியிருந்தீங்க, போன முறை ஒரு 12-13 நாள் தான் நடந்துச்சுது, இந்த முறையும் பெருசா போகாதுன்ற மாதிரி. ஆனா இப்போ வரைக்கும் பல்வேறு யூகங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா காலையில எங்களுக்கு கார் கூட கிடைக்கல, பெட்ரோல் பங்க்ல ரொம்ப கூட்டமா இருக்குது, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுன்றாங்க. இது சிலர் என்ன சொல்ல, செப்டம்பர் வரைக்கும் கூட போகும், அமெரிக்கா போற முடிவு கொண்டு வர விரும்பினா கூட ஈரான் இப்போ விரும்புற மாதிரி தெரியலன்ற மாதிரிலாம் இங்கே போயிட்டு இருக்கு. என்ன சார் ஆக்சுவலாக நடக்குது? அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி கஷ்டங்கள் பல நாடுகள்ல இருக்கு. அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த போரை நடத்துறதுக்கு 9,200 கோடி ரூபாய் தேவைப்படுது அமெரிக்காவுக்கு. ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும், இன்னைக்கு 15வது நாள் போர், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த போரை நடத்துறதுக்கு. இது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அமெரிக்காவில் எதை பற்றியும் எல்லாத்த பற்றியும் பேசக்கூடிய ஒரு சமூகம் அது. அதனால பென்டகான் அது கொடுக்கிற தகவல், அவங்களுடைய பாதுகாப்புத்துறை அது கொடுக்கிற தகவல் இது. இப்போ இஸ்ரேலுக்கும் இதே மாதிரி நிறைய செலவாயிட்டு இருக்கோம், ஈரானுக்கும் நிறைய செலவாயிட்டு. அதனால இந்த மாதிரி துன்பங்கள் எல்லாருக்கும் நிறைய இருக்கு. இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வலிமை யாருக்கும் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. அமெரிக்காவுக்கு கூட இது இருக்கு அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா 7 அமெரிக்கர்கள் ஏற்கனவே உயிரிழந்துட்டார்கள். இன்னும் நிறைய பேர் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெட்ரோலுடைய விலை ஒரு பீப்பா இன்னைக்கு $100 எட்டிடுச்சு. 150 கூட போயிடும் இந்த போர் தொடர்ந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அவர் ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்கக்கூடிய தலைவராக இருக்காரு. ஹார்முஸ் நீரிணையை நாங்கள் தொடர்ந்து மூடி தான் வச்சிருப்போன்ட்டு. அதாவது அதில் போக்குவரத்து என்பது நடந்துட்டு இருக்கு. ஈரானியர்கள் அவர்களுடைய எண்ணெயை வெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவங்க சைனாவுக்குலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. 2 நாள் முன்னாடி வரைக்கும் முன்னை விட அதிகமாக அந்த போர் தொடங்கின பிறகு கூடுதலாக எண்ணெயை அவர்கள் சீனாவுக்கு விற்பதாக இதை கண்காணிக்கிற ஒரு குழு தகவல் தருது நமக்கு. அதனால அது முழுவதுமாக மூடப்படலை. அங்கே கப்பல்கள் போக அஞ்சுறாங்க. ஏன்னா அந்த கப்பல்கள் மேலே தாக்குதல் நடந்துடும், போர் நடக்கிற சூழல். அப்புறம் காப்பீடு தொகை கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமாயிடுச்சு ஒவ்வொரு கப்பலுக்கும். அதனால அந்த அளவுக்கு செலவு பண்ணி அங்கே கப்பல் போக்குவரத்தை நடத்துறதுக்கான துணிவோ அந்த வல்லமையோ யாருக்கும் கிடையாது. அதனால அது ஏறக்குறைய மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. இவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் இது அவரால் நடத்த முடியுமா? அங்கே பெட்ரோல் விலை உயர்ந்துச்சுன்னா ஏற்கனவே 20% உயர்ந்திருக்கு அமெரிக்காவில். அவர்கள் அது நேரடியாக எப்படி நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, ஒரு கார் கிடைக்கல, பெட்ரோல் நிலையங்களில் கார்கள் வரிசை கட்டி நிற்கின்றன, 2 வீலர்ஸ் வரிசை கட்டி நிற்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே அவர்களுக்கு உரைக்கணும், அவர்களுக்கு வலிக்கணும்னா இதுதான். ஏன்னா அது முழுமையாக காரை நம்பி வாழும் ஒரு சமுதாயம். அங்கே எவ்வளவு மக்கள் இருக்கார்களோ அந்த அளவுக்கு அங்கே 35 கோடி மக்கள் இருக்காங்க. ஏறக்குறைய அந்த அளவுக்கு கார்கள் இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம். அதனால பொது போக்குவரத்து, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது அந்த ஊர்ல மிக முக்கிய நகரங்கள்ல மட்டும்தான் உண்டு. மற்ற இடங்கள்ல எல்லாரும் காரை நம்பி, பஸ்களை நம்பி பயணம் பண்ணணும். எல்லா வீடுகள்லையும் கார் இருக்கும். கார் நம்ம வீட்டில்
எப்படி ஒரு 2 வீலர் அல்லது சைக்கிள் இருக்கோ அந்த மாதிரி அமெரிக்காவில் கார். அதனால் இது நித்தமும் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு இன்னல். அதனால் இந்த போர் அமெரிக்க உயிரிழப்புகள் கூடுச்சுன்னா, இந்த பெட்ரோல் விலை இன்னும் உயர்ந்துச்சுன்னா, இந்த காரணங்களாலேயும் அப்புறம் அவர் 2-3 தடவை சொல்லிட்டாரு, நாங்கள் நேற்று கூட சொல்லியிருக்காரு, நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதனால் பல பெருமளவு, அதாவது we are ahead of scheduleன்னு சொல்கிறார். அதாவது நாங்கள் 10 நாளில் முடிக்க வேண்டியதை 8 நாள்லேயே முடிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறார். இந்த காரணத்தினால இது தொடர்ந்து நடக்காது. ஈரான் இந்த போரை தொடரணும் அப்படின்னா அது அமெரிக்க தளங்களை மட்டும்தான் தொடர்ந்து தாக்க முடியும். இது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் நம்ம இப்போ பார்த்தோம். இஸ்ரேலுக்கு பெரிய நெருக்கடி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இஸ்ரேல் அவர்கள் ஒரே நேரத்தில் பல போர் முனைகளை திறந்திருக்கிறார்கள். ஹெஸ்புல்லாவோட ஒரு போர் லெபனானில் நடத்துகிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அவர்களுடைய தாக்குதலில். ஈரானோட தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் ஒரு சின்ன நாடு. அந்த நாடு பல போர்களை ஒரே நேரத்தில் ஒரு தீவிரத்தோடு அதே கடுமையோடு நடத்த முடியுமான்றது எனக்கு தெரியல. அதனால் அவர்கள் ஓய்ந்து சோர்ந்து போயிடுவாங்க, நிறுத்திடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் நிறுத்த வேண்டிய அவசியம் வரணும்னு நான் நினைக்கிறேன். இது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் இஸ்ரேலில் பெருமளவு மக்கள் அந்த போரை ஆதரிக்கிறாங்க. மக்களே ஆதரி. ஆமாம், அதுதான் வித்தியாசம். அமெரிக்காவில் இந்த போரை எதிர்ப்பவர்கள் தான் அதிகம். 2 ஈரான்ல எதிர்க்கிறார்களா ஆதரிக்கிறார்களான்னு நமக்கு தெரியாது. அதுதான் அந்த சமூக அமைப்பு. அங்க இருக்க 2 நாள் முன்னாடி அந்த அவர்களுடைய போலீஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க இந்த ஆட்சிக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ணீங்கன்னா உங்களை எதிரிகளை எப்படி நாங்கள் நடத்துகிறோமோ அதே மாதிரி நடத்துவோம்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவர்களுடைய சமூக அமைப்பு. அதனால் அங்கே நமக்கு இந்த போருக்கு ஆதரவு இருக்கா எதிர்ப்பு இருக்கான்றது போதுமான அளவு தெரியாது. ஆனால் இந்த போர் அவர்களுக்கும் வலிக்கும். இப்போ அவர் கமேனி இறந்து இன்னைக்கு 15 நாள் ஆச்சு. இன்னும் நல்லடக்கம் பண்ணலை. ஏன் பண்ணலை? ஏன்னா அவர்கள் எங்கே குண்டு போட்டுருவாங்களோ, அந்த நல்லடக்கத்தின் போது வருபவர்களை கொன்று விடுவார்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இல்லையா? அதனால இந்த போரை தொடர்ந்து நடத்துது. இவர்கள் எல்லாம் 3 பேரும் நிறைய வீராப்பா பேசுறாங்க. இந்த வீராப்பெல்லாம் தள்ளிட்டு பார்த்தோம்னா யதார்த்தம் அவர்களை சுடும். அது கொஞ்ச நாள்ல நடந்துரும்னு நான் நினைக்கிறேன். அதனால சில வாரங்களில் இந்த மாத கடைசியிலேயே இந்த போர் ஒரு முடிவுக்கு வரலாம். நாங்கள் போதுமான வெற்றியை ஈட்டி விட்டோம்னு சொல்லிட்டு அதிபர் ட்ரம்ப் வெளியே போகலாம். அதுக்கு பிறகும் ஈரான் தொடர்ந்து வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்குச்சுன்னா அதுக்கு எப்படி அமெரிக்கா எதிர்வினை ஆற்றும் என்பது எனக்கு சரியா தெரியல. ஆனால் அந்த மாதிரி நடக்குமானால் வளைகுடா நாடுகளை அது ஒரு 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 நீண்ட காலத்திற்கு ஒரு பெரிய எதிரிகளாக மாற்றிவிடும். அந்த அச்சமும் அதுக்கு இருக்கும். அவர்களெல்லாம் சகோதர இஸ்லாமிய நாடுகள். அதனால அதுக்கு அந்த இடத்துக்கு போகுமா அது தெரியல, நமக்கு பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே போல அமெரிக்க உளவுத்துறை தந்த சில தகவல்கள் ட்ரம்ப் ரொம்பவே அப்செட் பண்ணியிருக்கு. அதாவது அங்கே ஆட்சி மாற்றம்லாம் நிகழ்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அதே போல் தரைவழி தாக்குதல்களும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த அளவுக்கு பெரிய போராளனாலும் அது செப்டம்பர் வரைக்கும் அப்படி சில நடக்கும், அந்த மாதிரி சில தகவல்கள்லாம் வருது. அப்படி எதுவும்? அதாவது நான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்ட்டு அவருக்கே தெரியாது, அந்த மாதிரி ஒருத்தர். ஆனால் அவருக்கும் கூட ஒரு எல்லை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவர் தரைவழி துருப்புகளை இந்த போரில் ஈடுபடுத்த மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அவர்கள் தரைவழி துருப்புகளை பயன்படுத்தி நடத்தின போர்கள் எல்லாத்துலேயும் அவர்கள் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள், பல உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அதெல்லாம் தாங்கக்கூடிய வல்லமையெல்லாம் அந்த நாட்டு தலைமைக்கோ நிர்வாகத்துக்கோ மக்களுக்கோ பெரிதாக கிடையாது. அதனால் அது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆட்சி மாற்றம் பற்றி பேசுகிறீங்க. ஆட்சி மாற்றம் பற்றி அவரே தெளிவாக சொல்லிட்டார். இதற்கு பிறகு வருகிற ஆட்சியும் இதே அளவுக்கு அமெரிக்க எதிர்ப்பை கையாளக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டார். அதனால் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு தான் இருக்கு அந்த ஆட்சி மாற்றம். அவர் அதாவது முதல் நாள் இப்படி இந்த போரை தொடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், ஈரானிய மக்களை ஆர்த்தி எழ சொன்னார் அவங்களுடைய அரசுக்கு எதிராக. அது முதல் நாள் அவர் ஒரு மிகை நிலையை எடுத்திருந்தார். அதுதான் உச்ச நிலை. அது கிடைச்சதுன்னா ஓகே, நீங்க ஒரு பேரம் பேசுறீங்க, பேரம் பேசும்பொழுது நீங்க எவ்வளவு குறைச்சு கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்பீங்க, அவர் எவ்வளவு கூட்டி சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு நிலையை தான் நீங்க பார்க்கணும். ஆட்சி மாற்றம் இந்த வான்வழி தாக்குதல்ல நடந்துரும்ட்டு அவர் நினைக்கிறதா நான் நினைக்கல. அதே போல் ஐநாவில் ஈரானுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதும் சில விமர்சனம் இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலை விட்டுட்டு ஈரான் மேல தீர்மானங்கள் போடுறாங்களேன்ற மாதிரி. அது என்ன? 135 நாடுகள் ஈரானுக்கு எதிராக
தீர்மானம் முந்தா நாள் ஐநா பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றினாங்க. அதில் அந்த பாதுகாப்பு சபையில் 15 உறுப்பினர்கள் இருக்காங்க. சீனாவும் ரஷ்யாவும் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை, அவர்கள் விலகி நின்றார்கள். மீதி 13 நாடுகளும் அதற்கு ஆதரவாக இந்த தீர்மானத்தை, வளைகுடா நாடுகளின் மீது ஈரானுடைய தாக்குதலை கண்டனம் செய்கிறோம். இதுதான் அந்த தீர்மானத்தினுடைய வரிகள். கண்டனம் செய்யக்கூடாது அப்படின்றது ரஷ்யா சீனாவினுடைய வாதம். இது வளைகுடா நாடுகளுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கையும் அவர்களுடைய எண்ணெய் வளத்தையும் அவர்களுடைய நட்பையும் நாடுகளுடைய, அதாவது பாகிஸ்தானும் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சது, இந்தியாவும் ஆதரிச்சது. அப்போ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குன்றது ஒண்ணு இதுல இருந்து தெரியுது. 135 நாடுகள், மொத்தம் 193 நாடு இருக்கு ஐநா பாதுகாப்பு சபையில. அதுல 135 நாடுகள் இந்த தீர்மானத்தை முன்மொழிகின்றன. இந்தியாவும் சேர்ந்து முன்மொழிகின்றன. அப்போ இதுல இருந்து எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு ஈரான் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு பெரிய ஆதரவா இருக்கக்கூடிய, தார்மீக ஆதரவு தரக்கூடிய சீனாவும் ரஷ்யாவும் கூட, ரஷ்யா வந்து நுண்ணறிவு தகவல்கள் எல்லாம் பரிமாறிக்குது. அதே மாதிரி ரெடார், ஸ்டெல்த் பாம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ரெடாருக்கு தப்பி மறைவாக நின்று சண்டை செய்கிற போர் விமானங்கள், அதுக்கு தான் ஸ்டெல்த் பாம்பர்ஸ்ன்னு பேர். அந்த விமானங்களை கூட கண்டுபிடிக்கக்கூடிய ரெடார்கள் சீனாவிடம் உண்டு. அந்த ரடார்களை அது ஈரானுக்கு தந்திருப்பதாக தகவல். அதனால இவர்கள் இதை தாண்டி ஒரு தார்மீக ஆதரவுனா, அந்த தீர்மானத்தின் போது அதை எதிர்த்து இவர்கள் வாக்களிக்கவில்லை. ஏன்னா எதிர்த்து வாக்களிச்சிருந்தா அந்த தீர்மானம் நிறைவேறிருக்காது. ஏன்னா அவங்க நிரந்தர உறுப்பினர்கள். அவர்கள் ஒருவர் எதிர்த்து வாக்களித்தாலும் கூட அந்த தீர்மானம் செத்து போய்விடும். அதனால இதுல இருந்தே ஈரான் எவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரியுது. அப்படித்தான் நான் பாக்குறேன். இல்ல, அதுதான் நானும் கேட்க வரேன். சைனாவுடைய நட்பு நாடா இருக்கு. இந்த வார் நடந்துட்டு இருக்கும் போதும் அவங்களுக்கான எரிபொருள் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. வியாபாரம் நடந்துட்டு. ஆனா சைனாவும் ரஷ்யாவும் இதுல தொடர்ந்து அமைதியா இருக்கிறதும் ஒரு சர்ச்சை. ரஷ்யா பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதியும் அது கிடையாது. அதனால அது பேசல. சீனா வந்து எனக்கு தோணுது, நான் என்னுடைய காலத்துல அது நடக்குமான்னு தெரியல, இன்னைக்கு இதெல்லாம் வந்து அது ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு நாளைக்கு தாய்வான அது கபலீகரம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமா, இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு பேட்டையிலும் இருக்கக்கூடிய ரவுடிகள் மாதிரி. அது உன்னுடைய பேட்டை, நீ அங்க வேண்டியதை பண்ணிக்கோ, நான் தடுக்க மாட்டேன், நான் பண்ணும்பொழுது நீ தடுக்க கூடாதுன்ற ஒரு பரஸ்பர புரிதல், எழுதப்படாத புரிதல் இந்த 3 தலைவர்கள் மத்தியிலும் இருக்குமோன்ட்டு எனக்கு தோணுது. ஒருவேளை அமெரிக்கா இதுல பொருளாதார ரீதியா இல்ல படைப்பலத்துல பின்னடைவோ இல்ல ஒரு பலவீனத்தை சந்திக்கும் போது தைவானை அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஆக்குபை பண்றது இப்ப இல்ல இதெல்லாம் பின்னாடி அது ஒரு திட்டமா இருக்கலாம் அப்படின்னு இல்ல. தாய்வான் அவர்களுடையதுன்னு அவர்கள் சொல்லிட்டே, அமெரிக்காவுடைய ஆதரவுன்றது அவங்களுக்கு இருக்கு இல்லையா? அது இருக்கு. பட் அமெரிக்கர்கள் இப்ப நீங்க ஈரானை தாக்கும் பொழுது நாங்க அவங்களுக்கு ஆதரவா பெருசா செயல்படல. அதே மாதிரி நாங்க தாய்வான் எடுக்கும் போது நீங்க தாய்வானுடைய உதவிக்கு வராதீங்கன்ற அர்த்தம். அப்படிதான், அந்த மாதிரிதான் சொல்றீங்க. இப்போ இந்த நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க. சிலிண்டர் கிடைக்கல அப்படிங்கிறது இருக்கு, ஹோட்டல் நிறைய மூடிட்டு இருக்காங்க, விறகு விலையெல்லாம் ஏறிட்டு இருக்கு. இங்க என்ன மாதிரி தொடர்ந்து இப்படி போனா என்ன சார் நடக்கும்? இல்ல மாற்று ஏற்பாடுகள் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்ப வந்து இந்த சமையல் வாயுவும் எரிவாயுவும், இயற்கை எரிவாயுவும், நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு வாங்குறது அமெரிக்காவில இருந்து கூட வருது. ஆனால் 45 நாள் ஆகும் அங்கிருந்து வர்றதுக்கு. அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த சிக்கலும் இடைஞ்சலும் ஒரு 2-3 வாரங்களுக்குள்ள சரியா போகணுன்றது என்னுடைய எண்ணம். அப்படித்தான் அமைச்சரும் சொல்றார். அவர் ஒரு வாரத்துல 10 நாள்ல சரியா போகுன்றார். நான் 2-3 வாரங்கள் போயிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாம ஹார்மோஸ் நீரிணையில முன்னாடி 45% அது வழியா தான் நமக்கு வந்த எண்ணெய், நமக்கு வந்த இயற்கை வாயு, சமையல் வாயு எல்லாம் வந்துச்சு. இப்போ 30% தான் வருது. மீதி அதை சுற்றி 70% நம்ம தெரிவிக்கிறோம். அப்புறம் 40 நாடுகள் கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த சமையல் வாயுவும் இயற்கை வாயுவும் வாங்குறதுக்கு நம்ம அமெரிக்கா மட்டுமல்லாமல் கனடா, ஆஸ்திரேலியா, நார்வே, அதுக்கப்புறம் அல்ஜீரியா, இங்கெல்லாம் கூட வந்துட்டு நாம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தகவல்கள் வருது. அதனால இது வந்து கடந்து போயிடுவோம் நம்ம. ஆனா அதெல்லாம் வரது கூட 2 மாசம் ஆகுன்ற மாதிரி சில தகவல்கள் இங்க இருக்கு. இந்த அவர்கள் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2-3 வாரத்திலேயே முதல் சரக்கு இருப்பு வந்துரும் அப்படின்னு தோணுது எனக்கு. இதனால எதுவும் விலை ஏற்றங்கள் பெட்ரோல்ல, கேஸ்ல இருக்குமா? அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தற்காலிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஏறுறது எப்பவும் இறங்குறது இல்லை. அதனால தற்காலிகம்னு நான் சொல்றதை கொஞ்சம்
தயக்கத்தோடு தான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்கே வைக்கிற விமர்சனமே மற்ற நாடுகளை விட நம்ம இங்கே பெட்ரோல் அதிக விலைக்கு வித்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, அதாவது நம்முடைய அந்நிய செலாவணி வந்து பெருமளவு இந்த மாதிரி வெளியில் எண்ணெய் வாங்குறதுல தான் செலவாகுது. இந்த அந்நிய செலாவணியை நாம் அதனால் எண்ணெயை செலவு பண்ணுறதை ஊக்கப்படுத்தலை. இப்போது தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது, இப்போது அரபு நாடுகளில், எண்ணெய் வளமிக்க அரபு நாடுகளில் பெட்ரோலை விட தண்ணி விலை கூட, சரிதானா? அந்த மாதிரி இல்லை. நாம் நம்முடைய பெட்ரோல் தேவைகளை, நம்முடைய எண்ணெய் தேவைகளை 87% என்னமோ வெளியிலிருந்து வாங்க வேண்டியிருக்கு. மீதி ஒரு 13% தான் நாமே இந்த நரிமணம் அந்த மாதிரி இடங்கள்லாம் தயார் செய்கிறோம். அப்புறம் வந்து அதுக்கும் பெரிய தடையெல்லாம் இருக்குது. இந்த பசுமை வேளாண் மையம், வேளாண் மண்டலம் அதெல்லாம் வந்து அதற்கு மேற்கொண்டு அதை விரிவுபடுத்துறதுக்கான, அப்போ இயற்கைக்கும் நமக்கும் உள்ள இந்த வளர்ச்சிக்கும் உள்ள இந்த மோதல், நிலைத்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரணும். அப்படின்னா அப்போ இதற்கு ரெண்டுத்துக்கும் ஒரு சமத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கணும். அதை வந்து அது வந்து ஒரு $1 பில்லியன் குவெஸ்டன். அதாவது 9,200 கோடி ரூபாய்க்கான அது கேள்வி. அதுக்கான விடை யாருக்கும் பெருசாக தெரியல. அதனால் வளர்ச்சியை நோக்கி போகும்பொழுதே இயற்கைக்கு ஒரு தளர்ச்சி வருவது என்பதை உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். சென்னையிலேயே மரங்கள் குறைஞ்சி போச்சு, பெங்களூரில் மரங்கள் குறைஞ்சி போச்சு. அதனால் இயற்கை காடுகள், அப்புறம் இயற்கை என்ன சொல்கிறது, வயல்வெளிகள், இதிலிருந்து நம்ம எண்ணெய் எடுக்க ஆரம்பிக்கிறோம்னா அந்த அரபு நாடுகளில் பல இடங்களில் அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் பக்கத்தில் பெரிய மாசு கெட்டு போயிருக்கு. அதனால் என்வாயன்மெண்டல் டெக்ரடேஷன், சுற்றுச்சூழல் சீரழிவு என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு நிகராக இருக்குது, அதுக்கு மேலே கூட இருக்குது. அதனால் இது ஒரு சிக்கலான ஒரு நிலை. அதனால் நீங்கள் வந்து எண்ணெயை அதிகமாக செலவு பண்ணாது இருந்தால் அந்நிய செலவணி நிறைய செலவாகாது. நாம் வாங்குகிற எண்ணெயை ஏறக்குறைய ஒரு 100% அதிகமான விலை கொடுத்து விற்கிறோம். நம்ம வாங்குறது கொள்முதல் பண்ணுற விலையை விட. அதில் முக்கால்வாசி மத்திய அரசு வரிகள், முக்கால்வாசி, ஒரு 25% மாநில அரசு. இது எதுவுமே உங்களை வந்து அதை ஊக்கப்படுத்துறது கிடையாது. முன்னாடியெல்லாம் வந்து சென்னையில் தண்ணீருக்கு மீட்டர்லாம் கிடையாது, தண்ணியா நீங்க செலவு பண்ணலாம், அப்படித்தானே பேச்சு, பணத்தை தண்ணியா செலவு பண்றான் அப்படின்ட்டு. இப்போ மீட்டர் வந்துருச்சு, ஏன் நீங்க சிக்கனமா செலவு பண்ணணும்ட்டு. அதே மாதிரி பெட்ரோலையும் டீசலையும் நீங்கள் சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக இத்தனை வரிகள். இப்போ இது இங்கேயுமே உள்நாட்டில் இந்த கேஸ் உற்பத்தி இதெல்லாம் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாத்தியம். ஏன்னா இங்கே நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. இங்கே மீத்தேனாக இருக்கட்டும், இங்கே நம்ம ஊர்லேயே வந்து ஏதாவது ஒன்று எடுக்கணும்னாலே எதிர்ப்புகள் இருக்குது. இந்தியாவில் அதை பெட்ரோலியம் இல்லை இந்த மாதிரி கேஸ் எடுக்கிறத அதிகப்படுத்தினா என்ன நடக்கும், இல்லை அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்லை, உற்பத்தி அதிகப்படுத்தலாம். இப்போவே 10% உற்பத்தியை, எல்பிஜி சமையல் வாயு உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது நாம் வந்து இந்த 10 ஆண்டுகளில் ஒரு 10 கோடி புது பயனாளிகள் வந்திருக்கோம். 2017 23 கோடியாக இருந்தது, இன்னைக்கு 33 கோடி. இந்த 10 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது. பல பேர் வந்து அடுப்பு, விறகு கட்டையை வச்சு விறகு அடுப்பெல்லாம் வச்சுருந்தவர்கள் அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு சமையல் வாயு அடுப்பு வச்சிருக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதற்காக நம்ம தர விலை தான் இது, இந்த நெருக்கடி. அப்போது இதை வந்து சேமித்து வைக்கிற பழக்கம் என்பது எண்ணெயை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கான இருப்பு நம்மகிட்ட இருக்கு. ஆனால் சமையல் வாயுவை சேமிக்கும் பழக்கம் நமக்கு இல்லை. அது வரும், வந்த உடனே விநியோகத்துக்கு போயிடும். அதனால அந்த சங்கிலி வந்து அங்கேருந்து கீழே வந்து அதை வந்து ஒரு டெப்போ, ஒரு கிடங்குல வச்சு அங்கேருந்து ஒரு வண்டியில் தள்ளிக்கிட்டு பயனாளிக்கிட்ட போயிடுது. இப்படி அதை வந்து அங்கே அந்த இடத்துல அதை சேமிப்புக்கு அதிகப்படுத்தலாம். ஒன்று, நாம் 2 நாள் சேமிப்பு தான் வச்சுருக்கோம், 2 நாளைக்கு மேலே கிடையாது. அதனால் இது வந்து நமக்கு ஒரு விழிக்க வேண்டிய ஒரு நேரம், விழித்து கொள்ள வேண்டிய நேரம். இப்போ ஐரோப்பாலலாம் 3 மாதத்துக்கு வேண்டிய வாயுவை சேமித்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாதிரியான வசதி இருக்குது, அந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்குது. அப்புறம் பூமிக்கு கீழே இந்த வாயுவை அப்படியே சேமிச்சுக்கு. இது வந்து சிலிண்டராக சேர்த்து வைப்பது என்றது ஒன்று, சேமிச்சு அப்படியும் பண்ணலாம், அது கொஞ்சம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த வாயுவை சிலிண்டரில் அடைக்காதையே பூமிக்கு கீழே சேர்த்து வைக்கலாம், சேமிச்சு வைக்கலாம். அந்த மாதிரி தான் 2 நாள் மட்டுமே நம்ம வச்சுருக்கோம். அந்த மாதிரி 2 இடங்கள் தான். ஆமாம், 2 இடங்கள்ல தான் அதுக்கான வசதி இருக்குது. இனிமேல் இப்போ இது நடந்த பிறகு இனிமேல் இன்னும் நிறைய அந்த மாதிரி இடங்களை உருவாக்குறதுக்கு நம்ம முனையணும். அதுக்கு எல்லாத்துக்குமே செலவு பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் வந்து திட்டமிடல் இல்லாதது. திட்டமிடல் என்பதே நமக்கு கிடையாது.
மழை பெஞ்சா தண்ணி தேங்கிடுறது சென்னையில், அந்த மாதிரி. அதனால் திட்டமிடல் இல்லை, அது மாறணும். ரெண்டாவது, அடுத்த கட்டத்துக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி போகணும்னா பல சேமிப்பு கிடங்குகள் நமக்கு வேணும். அப்போது அழுகுகிற பொருட்களை சேமிப்பதற்கு குளிர்பதன வசதி செய்யப்பட்ட சேமிப்பு கிடங்குகள் வேணும். பல வளர்ந்த நாடுகளில் இதெல்லாம் இருக்குது. அதனால தான் பழங்கள் அழுகிறது இல்லை, பெரிஷபிள்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோமில்ல, அழுகும் தன்மையுடைய அதெல்லாம் வந்து அவர்களால் நீண்ட நாள் பாதுகாக்க முடியுது. ஸோ அதுக்கு போகணும் நம்ம. ஸோ இது ஒரு பாடமாக, ஆமாம், இது ஒரு வேக்கப் கால். அதுபோல் இது சில விஷயங்கள் இந்த கோவிட் வரும்போது லாக்டவுனில் இருந்து சில மித்து வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கோவிட் லாக்டவுன் போடுறதே வந்து 5Gனால இது வேறு மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வச்சு வேறு மாதிரி பழக்கிறாங்க. அது மாதிரி சொல்லும்போது இந்த வார் வரும்போது ஒரு பேச்சு இருக்குது, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னால தான் ட்ரம்ப் இந்த வாரை தொடங்கிட்டாரு. அப்படி நினைக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அப்படி நினைக்கிற பல பேர் இந்தியாவில் இருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து அந்த மாதிரி ஒரு கருத்தை நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் இங்கே தான் இங்கே நிறைய இருக்காங்க. இங்கே நிறைய இருக்காங்க. அது போல் இன்னொன்று, நம்ம மக்களுக்கு இன்னொன்று ஏதாவது நடக்கும்போது வேற ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கறதுன்றது இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு வாரில் நம்ம கேஸ், பெட்ரோல் இந்த தட்டுப்பாடெல்லாம் பார்க்கறதுனால வெஹிக்கிள்ஸ்க்கு நிறைய பேர் மாறுவாங்க. இதனால நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸ் நல்லா போகும். ஸோ இதுக்கு பின்னாடி அவங்களும் இருக்காங்க. அந்த வாருக்கு பின்னாடி எலான் மஸ்க் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாருன்ற மாதிரி சில இதை இங்கே நம்ம ஊரில் பேசுகிறாங்க. வெஹிக்கிள்ஸில் இன்னைக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் சீனர்கள். அதற்கு பிறகுதான் மஸ்க் வந்து அவருக்கு வந்து ஒரு மானியம் இருந்துச்சு. அவருடைய காருக்கு $7,500, கிட்டத்தட்ட ஒரு 15-20% மானியம் இருந்துச்சு. அந்த மானியத்தை அவருடைய நண்பர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்துட்டார். அதனால நிறைய மானியம் கொடுத்து தொழிற்சாலைகளை, பல மின் கார்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை, மின் வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை சீனர்கள் வைத்திருக்கிறார்கள். நேபாள் ஆகட்டும், இல்லை மற்ற இடங்கள் நீங்கள் போனீங்கன்னா அவர்களுடைய கார்கள் தான் குவிஞ்சிருக்கு, மின் கார்கள். அதனால் இதனால் யாருக்காவது ஏதேனும் அந்த மாதிரி ஒரு லாபம் வரும் அப்படின்னா முதல்ல சீனர்களுக்கு வரும், அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு வரும். ஆனால் இது ரொம்ப நாள் நீடிச்சா தான், இது பல வாரங்கள் நீடிச்சா இந்த வலியை போக்குறதுக்கு. இப்போ நானே ஒரு கார் வந்து மின்சார கார் வச்சுருக்கேன். அதனால் அதில் அச்சம் இல்லாத இருக்கேன் நான். நம்ம வீட்லேயே அதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு கார், நான் ரெண்டு கார் இருக்குது. இன்னொரு கார் வந்து பெட்ரோல் கார். அதுக்கு வந்து நாம் வழக்கமாக போய் இங்கே பக்கத்தில் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் போடுறதுனால அவர்கள் நம்ம தெரிஞ்சவங்கன்றதுனால நமக்காக ஒரு சலுகை பண்ணுறாங்க. இல்லைன்னா அதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதே மாதிரி ஒரு பைக் இருக்குது, அதுவும் எலக்ட்ரிக் பைக் தான், மின்சார பைக். அதனால் அந்த மாதிரி இதில் என்னென்னா மானியம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கான மானியம் நம்ம ஊரில் பெரிய அளவில் இல்லை. 25 லட்சம் ரூபாய் காருக்கு உங்களுக்கு அவங்க தர மானியம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய். அது ஒன்றுமே கிடையாது இல்லையா? அங்கே வந்து 10-15% அமெரிக்காவில் மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கார் $45,000னா $7,500 மானியம். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு நிலை இங்கே வருமானால் அந்த விற்பனையும் அது நிறைய ஆகும். அதுலேயும் கட்டமைப்பு நமக்கு பிரச்சனை. இப்போ எங்கேயாவது இந்த மின்சார காரை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி காரைக்குடி வரைக்கும் போயிருந்தேன். இதை வந்து வழியில் இதை ரீசார்ஜ் பண்ணுற இடங்கள் ரொம்ப ரொம்ப 10 இடம் காட்டுது, 9 இடம் வேலை செய்கிறது கிடையாது. ஆமாம், அடையார் ஆனந்த் பவனில் மட்டும்தான் எல்லா அடையார் ஆனந்த் பவன்லையும் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர்கள் ஒரு நல்ல கட்டமைப்பு வச்சுருக்காங்க. மற்றபடி வேறு எதையும் நம்பியெல்லாம் அந்த காரை எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது. சார்ஜிங் டைமும் ரொம்ப அதிகமாக எடுக்குது. வெளியில் பண்ணும்பொழுது அவ்வளவு ஆகாது. வீட்டில் வந்து 5 மணி நேரம் ஆகிறது, வெளியில் 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ வெஹிக்கிளுக்கு மாறுறதுக்கான சூழலையும் இந்த காலகட்டம் நமக்கு அதை யோசிக்கணும். நிறைய பேர் 2 வீலர்ஸ் வச்சுருக்கவங்க வெஹிக்கிளுக்கு மாறிக்கிறது பெஸ்ட்டாக. கார் வச்சுருக்கவர்கள் அவங்களால முடியுமானால், இப்போவே நிறைய கார்களை பார்க்குறேன், அது மாதிரி அவர்கள் அதுக்கும் போகிறது நல்லது. கண்டிப்பாக சார். இந்த வார் குறித்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.